Hi friends, welcome to my channel. In the video நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா PGDRP Zoology 5th unitல absorption of lipids பார்க்குறோம். லாஸ்ட் வீடியோல absorption of protein பார்த்தோம். இப்போ வந்து absorption of lipids பார்க்க போறோம். வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போகலாம். Absorption of lipid is intake of fatty acid and glycerol from the lumen of intestine into the blood. லிப்பிட் அப்சர்ப்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா லிப்பிட்ஸ்லேருந்து ஃபேட்டி ஆசிட்டும் கிளிசராலும் வந்து டைஜஸ்டட் ஆகி நம்மளுக்கு டைஜஸ்டிவ் ப்ராடக்டாக நம்மளுக்கு கிடைக்கும். அதை வந்து லியூமன் ஆஃப் இன்டெஸ்டைன்லேருந்து அப்சார்ப் பண்ணி பிளட்டுக்கு அனுப்புறது தான் வந்து அப்சர்ப்ஷன் ஆஃப் லிப்பிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்சர்ப்ஷன் ஆஃப் லிப்பிட்ஸ் வந்து மெயின்லி அக்கர்ஸ் இன் இன்டெஸ்டைன். லிப்பிட் அப்சர்ப்ஷன் எங்கே நடக்குது அப்படின்னா அதிகபட்சம் வந்து இன்டெஸ்டைனில் தான் நடக்கும். ஃபேட் இஸ் டைஜஸ்டட் இன்டு ஃபேட்டி ஆசிட், கிளிசரால், கிளிசரைட்ஸ், டைக்ளிசரைட், மோனோக்ளிசரைட், பாஸ்போலிப்பிட், கொலஸ்ட்ரால் எஸ்டர். ஃபேட் டைஜஷன் வந்து இந்த மெத்தடில் நடக்குது. லிப்பிட் ஆர் டிரான்ஸ்போர்ட்டட் த்ரூ 2 routes, நேம்லி வீனஸ் பிளட் அண்ட் லாக்டியல்ஸ். லிப்பிட் டிரான்ஸ்போர்ட் எது வழியாக நடக்குதுன்னா வீனஸ் பிளட் மூலமும் லாக்டியல்ஸ் மூலமும் நடக்குது. ஃப்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் வித் 12 or less carbon atoms are absorbed into portal blood. அதாவது ஃப்ரீ ஃபேட்டி ஆசிட் 12 அல்லது அதற்கு குறைவான கார்பன் அணுக்கள் கொண்ட ஃபேட்டி ஆசிட் வந்து போர்ட்டல் பிளட் மூலம் அப்சர்வ் பண்ணப்படுது. ஃபேட்டி ஆசிட்ஸ் வித் 14 or more கார்பன் அட்டாம்ஸ் ஆர் அப்சர்வ்டு த்ரூ த லாக்டியல் அண்ட் பாசிட்டிவ் இன்டு தி thoracic duct. 14 அல்லது அதற்கு அதிகமான கார்பன் அணு கொண்ட ஃபேட்டி ஆசிட் வந்து லாக்டியல் மூலம் அப்சர்வ் பண்ணப்பட்டு thoracic ductக்கு பாஸ் பண்ணப்படுது. The product of fat digestion are absorbed by intestinal cells from the lumen of intestines. Product of fat digestion வந்து intestinal cells மூலம் அப்சர்வ் பண்ணப்படுது. எங்கிருந்து அப்படின்னா lumen of intestineலேருந்து. இந்த ப்ராடக்ட் ஆஃப் ஃபேட் டைஜஷன், அப்போ ஃபேட் டைஜஷனோட ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபேட்டி ஆசிட்டும் கிளிசராலும் தான். The intestinal cells resynthesize triglyceride from the absorbed product of fat digestion. ஃபேட் டைஜஷனில் ரீசிந்தசைஸ் ஆகுது. எது அப்படின்னா ட்ரைக்ளிசரைட்ஸ் வந்து திரும்ப ரீசிந்தசைஸ் பண்ணி அப்சார்ப் பண்ணப்படுது இன்டெஸ்டைனல் செல்ஸ்லேருந்து. த ட்ரைக்ளிசரைட் பாஸ் இன்டு த பிளட் ஃப்ரம் த இன்டெஸ்டைனல் செல்ஸ். ரீசிந்தசைஸ் பண்ணப்பட்ட அந்த ட்ரைக்ளிசரைட் என்ன பண்ணப்படுது அப்படின்னா இன்டெஸ்டைனல் செல்ஸ்லேருந்து பிளட்டுக்கு பாஸ் பண்ணப்படுது. இப்போ அப்சார்ப்ஷன் ஆஃப் லிப்பிட்ஸு நம்மளுக்கு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து லாங் செயின் ஃபேட்டி ஆசிட், அந்த குட்டி குட்டி டாட்டாக இருக்கிறது லாங் செயின் ஃபேட்டி ஆசிட். லிம்பாட்டிக் டக்ட்டுங்கிறது இதுதான். லாக்டியல் மேலே உள்ளது இன்டெஸ்டைன், இது இன்டெஸ்டைன், இது வந்து போர்ட்டல் வெயின். ஷார்ட் செயின்ஸ், இந்த குட்டி இங்கே வந்து ஷார்ட் செயினுங்கிறது குட்டி குட்டியாக இருக்குது, லாங் செயினுங்கிறது கொஞ்சம் லென்த்தாக இருக்குது. ஷார்ட் செயின் இது short chain fatty acid, இது long chain fatty acids. Lipid absorption is facilitated by file salt of file. இந்த லிப்பிட் அப்சர்ப்ஷன் வந்து ஃபைல் சால்ட் மூலம் நடக்குது. ஃபைல் சால்ட் perform a fairing function in transporting lipid from the lumen of intestine to the surface of the intestinal cells. இது இந்த ஃபைல் சால்ட் அப்படிங்கிறது ஒரு ஃபேரிங் ஃபங்க்ஷனாக செயல்படுது. இன்டெஸ்டைன்லேருந்து இன்டெஸ்டைன் செல்லோட சர்ஃபேஸுக்கு வந்து இந்த லிப்பிட்ஸை வந்து எடுத்துகிட்டு போகுது. அந்த செயலில் இது ஈடுபடுது. இப்போ பைல் சால்ட் அப்படிங்கிறது எங்கே செக்ரேட் ஆகுது அப்படின்னா லிவரில் செக்ரேட் ஆகுது. லிவரில் செக்ரேட் ஆகி கால்பிளாடர்னு சொல்லக்கூடிய பித்தப்பையில் ஸ்டோர் பண்ணப்படுது. எப்போ வந்து லிப்பிட் டைஜஷன் நடக்குதோ அப்போ வந்து இது வந்து டக்ட் மூலம் ரிலீஸ் பண்ணுது. ஸோ பைல் சால்ட் வந்து வெளியேற்றப்படுது. இந்த பைல் சால்ட் வந்து எதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா லிப்பிட் டைஜஷனுக்கும் லிப்பிட் டைஜஷன் மூலம் கிடைக்கக்கூடிய அந்த வேஸ்ட் மெட்டீரியலை ரிமூவ் பண்ணுறதுக்கும் இந்த பைல் சால்ட் வந்து மோஸ்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் வந்து மைசல் ஃபார்மேஷனுக்கும் இந்த வந்து பைல் சால்ட் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. thus they have the bile salt have polar hydrophilic portions and a non-polar hydrophobic portion. இந்த பைல் சால்ட் அப்படிங்கிறது 2 பார்ட் இருக்குது, ஹைட்ரோபிலிக் அண்ட் ஹைட்ரோபோபிக். இந்த ஹைட்ரோபிலிக் அப்படிங்கிறது ஹெட் ரீஜன். இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வாட்டர் அஃபினிட்டியாக இருக்கும். இந்த ஹைட்ரோபோபிக் அப்படிங்கிறது வாட்டர் ஹேட்டிங்காக இருக்கும். thus they have affinity for both water and lipids. இது வந்து இந்த பைல் சால்ட் அப்படிங்கிறது வாட்டரையும் லிப்பிட்ஸும் ஏற்புடையதாக இருக்கும். பைல் சால்ட் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் லெசித்தின் இன்ட்ராக்ட் வித் ஃபேட்டி ஆசிட் அண்ட் மோனோக்ளிசைட் டு ஃபார்ம் மைனூட் காம்ப்ளெக்ஸ் இஸ் கால்டு மைசெல்ஸ். தென் வந்து மைசெல் ஃபார்மேஷனுக்கு இந்த பைல் சால்ட்டு ஹெல்ப் பண்ணுது. பைல் சால்ட் என்ன பண்ணுது அப்படின்னா
ஃபேட்டி ஆசிட்டும் மோனோக்ளிசரைடையும் சேர்ந்து இன்ட்ராக்ட் ஆகி மைனூட் காம்ப்ளெக்ஸாக ஃபார்ம் ஆகுது. மைனூட் காம்ப்ளெக்ஸாக ஃபார்ம் ஆகுது. அந்த மைனூட் காம்ப்ளெக்ஸ் பேர் நம்ம மைசெல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். தே ஆர் வாட்டர் சாலிபிள். இது வந்து வாட்டரில் கரையக்கூடிய தன்மையுடையதாக இருக்குது. தே ஆர் வாட்டர் சாலிபிள். கீழே கொடுத்துருக்கோம் ஃபேரிங் ஆக்டிவிட்டி ஆஃப் மைசெல்ஸு. இதான் மைசெல் ஸ்ட்ரக்சர். இந்த குட்டி குட்டியாக இருக்குது லிப்பிட்ஸு. மைசெல்ங்கிறது இந்த கொஞ்சம் பெருசாக இருக்குது. இது என்ன பண்ணுறது, லிப்பிடை வந்து கேரி பண்ணக்கூடியதாக இருக்குது. இந்த லிப்பிட்ஸ் வந்து மைசெல் மேலே உட்காந்துருக்கு. இது வந்து என்ன பண்ணுறது, எபித்திலியல் செல்ஸு நம் இன்டெஸ்டைன் செல் உள்ள இருக்குது ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய அந்த எபித்திலியல் செல்லில் அதோட பார்டரில் ப்ரஷ் பார்டர் ப்ரெசென்ட்டாக இருக்குது. இதன் வழியாக தான் வந்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த மைசெல் வந்து லிப்பிடை கேரி பண்ணி போகுது. எங்கேயும் இந்த எபித்திலியல் செல் உள்ள மைசெல்ஸ் மேக் ஏ லிப்பிட் soluble and transport them to the brush border of the intestinal cells. இந்த மைசெல் என்ன பண்ணுது, லிப்பிடை சாலிபிளாக கன்வெர்ட் பண்ணி எங்கே டிரான்ஸ்போர்ட் பண்ணுது அப்படின்னா ப்ரஷ் பார்டர் ஆஃப் த இன்டெஸ்டைன் செல்ஸ். நம்ம ஆல்ரெடி ஒரு பிக்சர் பார்த்தோம் இல்லையா, அதில் வந்து அந்த எபித்திலியல் செல் டாப்பில் வந்து பார்டரில் வந்து ப்ரஷ் பார்டர் ப்ரெசென்ட்டாக இருக்குது. அங்கே வந்து கேரி பண்ணி போகுது, டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. ஆன் காண்டாக்ட் வித் த செல் சர்ஃபேஸ் த பைல் சால்ட் செப்பரேட் ஃப்ரம் த லிப்பிட் போர்ஷன்ஸ். செல் சர்ஃபேஸில் என்ன ஆகுது அப்படின்னா அந்த பைல் சால்ட் வந்து லிப்பிட் போர்ஷன்லேருந்து செப்பரேட் ஆகுது. த லிப்பிட் போர்ஷன்ஸ் பாசிவ்லி diffuse through the plasma membranes and the enter the cytoplasm. தென் வந்து லிப்பிட் போர்ஷன் என்ன ஆகுது, செயலற்ற கடத்தல் மூலம் என்ன ஆகுது, பரவுது. எங்கே அப்படின்னா இப்போ செல்லோட சைட்டோபிளாசத்துக்குள்ளே பரவுது பிளாஸ்மா மெம்பரைன் வழியாக. த செப்பரேட்டட் பைல் சால்ட் மூவ் இன்டு த லியூமன் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டட் மோர் ஃபேட்டி ஆசிட்ஸ் அண்ட் மோனோக்ளிசரைட் டு த ப்ரஷ் பார்டர். இப்போ அங்கேருந்து பிரிஞ்ச அந்த பைல் சால்ட் என்ன பண்ணுது, திரும்பவும் லியூமன்லேருந்து ஃபேட்டி ஆசிட்டையும் மோனோக்ளிசரைடையும் வந்து ப்ரஷ் பார்டருக்கு மூவ் பண்ணி கொண்டு போகுது. த மைசெல்ஸ் மூவ் டவுன் அலாங் த கான்சன்ட்ரேஷன்ஸ் கிரேடியன்ட் டு த மியூகோசல் சர்ஃபேஸ். த ஃப்ரீ கொலஸ்ட்ரால் formed free cholesterol ester by the actions of esterase enter the cell and re-esterified. Lipid reach the venous blood through the two routes. Lipid என்ன ஆகுது, ரெண்டு ரூட் வழியாக ரீச் ஆகுது. அது என்ன அப்படின்னா நேம்லி through the portal blood and through the lacteals. லாக்டியல் வழியாகவும் portal blood வழியாகவும் venous blood லிப்பிட் வந்து ரீச் ஆகுது. மோஸ்ட் ஆஃப் த ஷார்ட் செயின்ஸ் ஃபேட்டி ஆசிட்ஸ் ஹேவிங் 12 or less carbon atom and glycerol of the mucosal cell diffuse in the portal blood. ஷார்ட் செயின் அப்படின்னு பார்த்தோம்னா அதில் வந்து 12 அல்லது அதற்கு குறைவான கார்பன் அட்டாம்ஸ் இருக்குது. இது வந்து போர்ட்டல் பிளட்டுக்கு வந்து டிஃப்யூஸ் ஆகுது. லாங் செயின்ஸ் ஃபேட்டி ஆசிட் ஹேவிங் மோர் தென் 12 கார்பன் அட்டாம் ஃபார்ம் மியூகோசல் செல்ஸ் ஆர் ரீஸ் இந்த சைடு இன்டு ட்ரைக்ளிசரைட்ஸ். லாங் செயின் அப்படிங்கிறது லாங் செயின் ஃபேட்டி ஆசிட் அப்படிங்கிறது பார்த்தோம்னா 12 அல்லது அதற்கு அதிகமான கார்பன் அட்டாம்ஸ் இருக்கும். இது வந்து எதாவது ரீசின்தசிஸ் பண்ணுறதுனா ட்ரைக்ளிசரைடா. திஸ் சிந்தசிஸ் அக்கர்ஸ் இன் தி ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்ஸ். எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமில் 2 டைப் இருக்குது, ஸ்மூத் அண்ட் ரஃப்னு. இந்த ப்ராசஸ் எங்கே நடக்குது அப்படின்னா ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தில் நடக்குது. The resynthesized triglyceride and absorbed phospholipid, cholesterol ester, free fatty acids with more than 12 carbon atom and fat soluble vitamins are all combined with protein in the cisternae of endoplasmic reticulum to form large lipoprotein particle is the chylomicron. Resynthesize ஆன அந்த ட்ரைக்ளிசரைடை வந்து என்ன ட்ரைக்ளிசரைடும் அதுக்கு பிறகு வந்து பாஸ்போலிபிட், கொலஸ்ட்ரால் இதெல்லாம் வந்து அப்சர்வ் பண்ணப்பட்டு விட்டமின் ஃபேட்டி ஆசிட் வித் கார்பன் அட்டாம்ஸ் இது எல்லாமே ஃப்ரீ ஃபேட்டி ஆசிட் வித் மோர் தென் 12 கார்பன் அட்டாம்ஸ் 12 அல்லது அதற்கு மேற்பட்ட கார்பன் அட்டாமில் ஃபேட்டி ஆசிட்டு, ட்ரைக்ளிசரைடு, பாஸ்போலிப்பிடு, கொலஸ்ட்ரால் எஸ்டர் எல்லாம் வந்து சாலிபிள் ஃபேட்டு சாலிபிள் விட்டமின்ஸ் இது எல்லாம் சேர்ந்து என்னவா உருவாகுது அப்படின்னா கைலோமைக்ரானாக ஃபார்ம் ஆகுது. தே என்டர் த லாக்டியல் ஆஃப் த வெல்லஸ் டு தி டிரான்ஸ்போர்ட்டட் வியா லிம்ப் டு த thoracic duct and finally reach the venous blood. The chylomicron do not enter the portal blood directly. கைலோமைக்ரான்ஸ் அப்படிங்கிறது வந்து டைரெக்டாக வந்து போர்ட்டல் பிளட்டில் என்டர் ஆக முடியாது. அவ்வளோதான். தேங்க்யூ. லிப்பிட் அப்சர்ப்ஷன் முடிஞ்சிச்சு திஸ் வீடியோவில். நெக்ஸ்ட் வந்து பிஎம்ஆர் பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.